ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அழகான பூஜை கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு 3/4 ரோல் ஆகும். இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு. வாங்க இதோட அளவுகளை பார்த்துக்கலாம். கட்டோடு இருக்க ஒயரை இந்த நாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள் ஒயர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரம் விழாமல் இருக்கும். ஸ்கேலில் 4 அடி ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 13 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்கேலில் ஒரு 1.25 அடி அளந்துக்கலாம். அதை அப்படியே மடக்கிட்டு அந்த 13 ஒயர்லேருந்து ஒரு நாட்டாக நம்ம போட்டுக்கலாம். நாட்டை போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முதல் ரோல் ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ 13 நாட் போட்டாச்சு. இப்போ அளந்து பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு நாட் போட்டுக்கலாம். சைடில் இருக்க வயரை அளந்து நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை நாட் போட்டதை சென்டராக வச்சுக்கிட்டு இந்த சைடு ஒரு 3 லைனும் அந்த சைடு ஒரு 3 லைனும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 7 லைன் போட்டாச்சு. இப்போ சைடில் இருக்க அதே மாதிரி வயரை அளந்து விட்டுட்டு 13 நாட் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட் குறைச்சி 11, 9, 7 அந்த மாதிரி போட்டுக்கலாம் 2 சைடும். இப்போ இதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த சைடும். இப்போ ரவுண்டாக ஒரு அழகான பால் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த சைட்லேருந்து வேணால் மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒயர் போடுறதுக்கு. நான் ஒரு 2 நாட் விட்டுட்டு 3ஆவது நாட்லேருந்து கொஞ்சமாக இடம் விட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக சுற்றி போட்டதுக்கப்புறம் அதை சொருகிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நாட் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். இப்போ அது போட்டாச்சு. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். மேலே இருக்க ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு அந்த ரோவில் ஃபஸ்ட்டு நாட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த சுத்தோடு இருக்க ஒயரை உள்ளே விட்டு லெஃப்ட் கையில் விட்டு கீழே தொங்குற ஒயரை உள்ளே எடுத்தோன்னா ஏணிப்படி முடிச்சு ரெடி.
இப்போ இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிறத வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்க வயரை வந்து கட்டோட இருக்க வயரை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு மேலே இருக்க வயரை வந்து டைட் பண்ணோன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி. அவ்வளோதான். இப்போ இது போட்ட மாதிரியே தெரியல. இப்போ ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயர் விட்டு சொருகின அந்த ஒயரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒயரை வந்து நம்ம உள் பக்கமாக சொருகிக்கலாம். இப்போ ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நாட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கை சுற்று ஒயரை வந்து அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு கீழே இருக்க அந்த ஒயரை மேலே இருக்க அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ரெடி. உங்களுக்கு பொறுமையாக புரியணுன்றதுக்காக மறுபடியும் போட்டு காட்டுறேன். இப்போ போட்ட எதுவுமே தெரியாத அழகாக வந்திருக்கு. இதை டைட் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எப்பயும் போல். இந்த அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இப்போ ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கட்டோடு இருக்க வயரை அந்த ஹோல்குள்ளே விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் அந்த சுத்து ஒயரில் கீழே இருக்க அந்த வெட்டின ஒயரை விட்டு டைட் பண்ணோன்னா ஏணிப்படி முடிச்சு ரெடி. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் புது புது ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து 14 லைன் கிடச்சிருக்கு. ஒரு லைன் வந்து உள்ளே சொருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சைடு ஒயர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம கட் பண்ண ஒயர் வந்து கரெக்டாக இருக்குது. சைடில் வேணால் நீங்கள் வந்து ஒரு 1.25 அடிக்கு பதிலாக 1.5 அடி கூட விட்டுக்கலாம். சைடு ஒயர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு ஒயர் வந்து மீந்திருக்கு. நன்றி.